ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோர் எல்லா உண்மைத்தையும் சொல்ல தான் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மனோகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவருங்க. ஸோ அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் எப்படி போக்கணும் அப்படின்றதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம அன்னபூரணி அம்மா கண்ணில் படுறாரு. ஸோ அன்னபூரணி அம்மாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மல்லி பிரிஞ்சிருக்கிற விஷயம், விஜய் ஜெயிலில் இருக்கிற விஷயம், வெண்பா பிரிஞ்சிருக்கிற விஷயம், ஸோ இந்த மாதிரி கோர்ட்டில் நடந்தது எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மனோகர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்று சேரணும், மல்லி பிரிஞ்சிருக்கவே கூடாது விஜய் தம்பியை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் அவரும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தேவசேனா மேடம் கிட்ட பேசுகிறாங்க. அதாவது மனோகர் கிடச்சிட்டாரு, நீங்கள் அவர் நடந்த உண்மை எல்லாமே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, அதாவது இப்போது கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது, அப்போ ரஞ்சிதா கோர்ட்டுக்கு வராத மாதிரி பார்த்துக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம், அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, நான் அவங்க சொன்னால் ரஞ்சிதாவும் ராஜுவும் கேட்பாங்க, அந்த மாதிரி ஆள் நம்மக்கிட்ட இருக்குது, நாங்கள் அவங்கள அனுப்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் கடைசியில் இந்த ராஜியும் ரஞ்சிதாவும் எதுவும் குழப்பாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம தேவசேனா மேடமுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கதிரேசன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போது வேறு ஆள் செட் பண்ணிட்டாங்க. அதாவது நிஷாவும் ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த தேவசேனா மேடமை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதில் அவங்க ஒரு நேர்மையான உண்மையானதாகவும் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எதுவும் ஏமாற்றி எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.